வணக்கம் விவஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்த பத்தி பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த சுற்றுலா அப்படின்னாவே ஆன்மீகம், இயற்கை, அப்புறம் த்ரில்லிங்கான பயணங்கள், இது மூணுமே ஒரே இடத்துல இருக்க ஒரு அழகான இடத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த இடம் வேற எதுவும் இல்லைங்க, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற முருதேஸ்வர் டெம்பிள். கர்நாடகாவில் உத்தர கன்னடா மாவட்டத்தில் தான் இந்த முருதேஸ்வர் கோயில் இருக்கு. அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கிறது தான் இதோடைய தனி அழகு. எல்லா வயதினரையும் கவர்ற இந்த இடத்துக்கு நம்ம சென்னையில இருந்து எப்படி போறது, அதே மாதிரி இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்ற தகவல்களை இப்ப பார்ப்போம். சென்னையில இருந்து முருதேஸ்வருக்கு நேரடி பஸ் வசதியோ ரயில் வசதியோ கிடையாது. ஆனா நீங்க ட்ரெயின்ல போறதா இருந்தா மங்களூர் போயிட்டு அங்க இருந்து பேசஞ்சர் ட்ரெயின்லயும் போகலாம், இல்லைனா பஸ்லயும் போகலாம். அப்படி இல்லைனா நீங்க பஸ்ல போறதா இருந்தா பெங்களூர் போயிட்டீங்கன்னா பெங்களூர்ல இருந்து நேரடி பஸ்ஸும் இருக்கு முருதேஸ்வருக்கு. முருதேஸ்வருக்கு நீங்க மங்களூர்ல இருந்து ட்ரெயின்ல போறப்ப பல இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த முருதேஸ்வரோட அழகை பத்தி சொல்லணும்னா 3 பக்கமும் அரபிக்கடல் சூழ்ந்து நடுவில் இருக்க ஒரு அழகான இடம் தான் இந்த முருதேஸ்வர். இந்த கோயிலோட ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 237 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் 20 மாடி அடுக்குகள் கொண்டது. அதாவது இந்த ராஜகோபுரத்து மேல நம்ம லிப்ட்ல போய் மேல இருந்து இந்த இயற்கை ஃபுல்லாத்தையும் ரசிக்கலாம். அதாவது இங்க பக்கத்துல இருக்க சிவபெருமனுடைய சிலை பாத்தீங்கன்னா உலகத்திலே 2வது பெரிய சிலை. அதாவது 123 அடி உயரம் கொண்ட சிவன் சிலை. இந்த சிவன் சிலையையும் நம்ம அந்த கோபுரம் உச்சில இருந்து பாக்குறப்ப உண்மையாவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோயிலோட கடற்கரை பாத்தீங்கன்னா அலைகள் அதிகமா இல்லாத ஒரு அழகான கடற்கரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடல்ல நம்ம போட்டிங்ல போய் இந்த கோயிலோட அழகை முழுசையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கடலுக்குள்ள நம்ம சிறிய படகு, அப்புறம் ஸ்பீட் போட்டிங், இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் கூட இங்க நிறையவே இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம குடும்பத்தோட போனோம்னா கோவில், அப்புறம் பீச், அப்புறம் அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றுலா வந்து நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும். உயரமான ராஜகோபுரத்திலிருந்து அழகான அரபிக்கடலையும் அதே மாதிரி பிரம்மாண்டமான இந்த சிவன் சிலையும் பார்க்கறது ஒரு பிரம்மாண்டமான அனுபவமா இருக்கும். உண்மையாவே இந்த பிரம்மாண்டமான அனுபவத்தை நேர்ல பார்த்தவங்களால மட்டும்தான் உணர முடியும். அதே மாதிரி இந்த முருதேஸ்வர்ல சூரிய அஸ்தமனமும் ரொம்பவே அழகாவும் ரம்யமாவும் இருக்கும். இரவுல மின் விளக்குல மின்னும் இந்த ராஜகோபுரமும் சிவன் சிலையும் நம்மளை ரொம்பவே கவரும். ஓகே, இப்போ இந்த முருதேஸ்வர் கோயிலுடைய வரலாறை பார்ப்போம். இந்த முருதேஸ்வர் கோயிலுடைய ராஜகோபுரமும் சிவன் சிலையும் சமீபத்தில் தான் கட்டப்பட்டாலும் இங்க இருக்க பழமையான கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலோட வரலாற்றுல ராவணன் அவர்கள் வந்து சிவபெருமான் கிட்ட இருக்க ஒரு சக்தி வாய்ந்த லிங்கத்தை வாங்கணுன்றதுக்காக கடுமையா தவம் இருக்காரு. அந்த சக்தி வாய்ந்த லிங்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள யாருமே அழிக்க முடியாது. எப்படியோ அவர் கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த லிங்கத்தையும் வாங்கிடுறாரு. இதை தெரிஞ்ச நாரதர் வந்து விஷ்ணு கிட்டையும் விநாயகர்கிட்டையும் இதை பத்தி சொல்றாரு. இவர்கிட்ட, அதாவது ராவணன் கிட்ட அந்த லிங்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த லிங்கத்தை எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது, நேரா இலங்கைக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அப்படி மீறி அந்த லிங்கத்தை கீழே வச்சிங்கன்னா அது எங்க வச்சமோ அதே இடத்துல இருந்துரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல தான் விநாயகர் வந்து ஒரு சின்ன பையனா மாறி அந்த இடத்துக்கு வராரு. ராவணனும் வந்து குளிக்கிறதுக்காக போகணும், இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ராவணன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த லிங்கத்தை வந்து விநாயகர் கீழே வச்சிடறாரு. அப்புறம் ராவணன் வந்து அவர் தலையில கொட்டுறாரு. அந்த இடத்துல விநாயகர் அப்படியே சிலையா வந்து மாறிடுறாரு. அதுக்கப்புறம் ராவணன் வந்து அந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா அதை எடுக்கவே முடியல. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா கோவத்துல அந்த லிங்கத்தை உடைச்சிடுறாரு. அந்த லிங்கம் பாத்தீங்கன்னா பல இடத்துல சிதறி விழுந்தது. அந்த இடத்துல ஒண்ணுதான் இந்த முருதேஸ்வர் அப்படின்ற ஒரு இடமும். லிங்கம் விழுந்த இன்னும் சில இடங்களும் கர்நாடகால தான் இருக்கு. அங்கேயும் சிவன் கோயில் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா இங்க இருக்க சிவலிங்கத்தை நம்ம தொட்டு பூஜை செய்யலாம் அப்படின்றது இங்க ஒரு தனி சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.